அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். அவங்க மனசு வேதனைப்பட்டா அது எங்கள் ஃப்யூச்சரே பாதிச்சிடாதா? ஓஹோ, இப்பவே ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பயப்பட ஆரம்பிச்சாச்சா? கவலையை விடுங்க நிதிஷ். நான் இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? ஏய், நீ அழகம் பெருமாள் சார் பொண்ணு தானே? எப்படிமா இருக்க? என்ன இந்த பக்கம்? கோயிலுக்கு எதுக்கு நான் வருவாங்க? சாமி கும்பிடுதான். இது இன்ஸ்பெக்டர் அழகம் பெருமாள் சாரோட பொண்ணு. என்ன மாதிரியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கல்யாணத்தையே பண்ணி வச்சேன். அப்புறம் லைஃப்ல எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா சந்தோஷமா இருக்கியா? உனக்கு என்ன, மனசுக்கு பிடிச்சோன்னே கல்யாணம் பண்ணிட்ட, லைஃப் சந்தோஷமா தானே இருக்கும். ஆசைப்பட்டேன்னு நீங்களும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. நானும் வயசு கோளாறுல பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா போச்சு. இப்ப ரொம்ப கஷ்டம். ஏய், இப்ப எதுக்கு அடற? உனக்கும் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர் சரியில்லைன்னு தினமும் குடிச்சிட்டு வராரு, அடிக்கிறாரு. என்ன வெளியே போடினா என்ன கண்டபடி பேசுறாரு. அவர் அடிச்சா ஏன்னு கேக்குறதுக்கு ஆள் இல்ல. வேதனை தாங்க முடியாம போகிறதுக்கும் இடம் இல்ல. அம்மா கூட இருக்க முடியாம, புருஷன் கூட இருக்க முடியாம நான் படுற வேதனை நரக வேதனையா இருக்குன்னு. இவங்க யாருன்னு? நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ரொம்ப சந்தோஷம்னு. எத்தனையோ பேருக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் முடிச்ச கையோட அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்த்து வச்சிடுங்க. பேரண்ட்ஸ் பாதுகாப்பு இல்லைன்னா கல்யாணம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. வீண் சண்டை வந்து குடும்பம் சீக்கிரமா பிரிஞ்சிடும். இல்லைன்னா என்ன மாதிரி நரக வேதனை அனுபவிச்சுதான் காலத்தை ஓட்டணும். சரிண்ணே, நான் வரேன். போலாம் வாங்க. நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க. வா. கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதும் லாவண்யா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. அதான் அர்ஜென்ட்டாக பண்ணி வச்சிட்டோம். மற்றெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. குடிக்க ஏதாவது கொடுங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அதான் பால் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாங்க உள்ள போலாம். வாங்க. ஹலோ, எங்க போறீங்க? சார், எங்கள் அம்மா பார்க்க போகிறோம் சார். விசிட்டிங் ஹவுஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப பார்க்க முடியாது, கிளம்புங்க. சார் ப்ளீஸ் ஒரு 5 minutes சார், பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன் சார். அதெல்லாம் முடியாது சார். இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது படி தான் நடக்கணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. எங்கள் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸாக இருந்தது. ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்க கல்யாணம் நின்று போச்சு. அதனால் அம்மா அதிர்ச்சியாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு வழியாக உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு சார். சரி சார், இந்த கதையை என்கிட்ட ஏன் சொல்றீங்க? கல்யாணத்துக்கு மொய் எழுத சொல்றீங்களா? உங்கள் காமெடி எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். ஆனால் எங்கள் சுச்சுவேஷன் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக கல்யாணமானவங்க அம்மா கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அம்மா இவங்களை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் ஆவாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி. சார் முடியாது சார். உங்களை உள்ள அனுப்புனா மேடம் எங்களை காட்சி எடுத்துருவாங்க. டிசிப்ளின் விஷயத்துல மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல்ஸை மீற முடியாது. சார், எல்லா நேரமும் யாராலையும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது சார். கொஞ்சம் எங்களுக்காக. ஏன் சார் முடியாது? ஆளுக்கு இங்க வந்து சட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்க ஏன் பேசக்கூடாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா எங்க சேர்மேன் கிட்ட என்னெல்லாம் சட்டம் பேசினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏமா,
ஆனஸ்ட் அகிலாண்டேஸ்வரி மாதிரி வாய்க்கிலேயே சட்டம் பேசுனீங்க. விசிட்டிங் ஹவர்ஸ்ல தான் விசிட்டர்ஸ் உள்ள விடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? நான் எங்க சார் சட்டம் பேசினேன்? நீங்க பண்ண தப்ப தானே சொன்னேன். அதே தாமா நாங்களும் சொல்றோம். இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறமா வாங்க. என்னாச்சு துளசி? சொந்த ஹாஸ்பிட்டல்லயே மேடமா பெர்மிஷன் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஏன் சார் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்? விசிட்டர்ஸ் முன்னாடி எவ்வளவு இன்சல்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஐயோ, நான் அசிங்கப்படுத்தலங்க. கதவு தட்டாம உள்ள வந்ததும் அத்தை பயந்துட்டாங்க. அதுக்கு தான் சொன்னேன். யாரு? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கதவு தட்டிட்டு வர சொல்றியா? என்னமா பேசுற நீ? இத பாருங்க சார், உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு டைம் இல்ல. இப்ப விசிட்டிங் ஹவர்ஸ் கிடையாது, நீங்க கிளம்பலாம். சார் ஏன் சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். இவங்க உங்க மேடத்தை தப்பா பேசியிருந்தாங்கன்னா இவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சாரி என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. நீங்க பாக்கணும்னா மேடம் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. அப்பதான் நீங்க போலாம். இங்க பாருப்பா, மேடம் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க உள்ள அனுப்பு. என்ன துளசி, யார்கிட்ட என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. கதவை பட்டுன்னு திறந்து உள்ள வந்ததும் அத்தை பயந்துட்டாங்க. அதுக்காக சேர்மன் கிட்ட கண்டபடி பேசுவியா? உன் கோவத்தை யார் கிட்ட காட்டணும் ஒரு விவசாயம் இல்லையா? நான் கோவப்படலைங்க. பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் மெதுவா வாங்கன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். குடு. சின்ன விஷயத்தை பெருசாகிறது வேலையா போச்சு. வா. Bye. Thank you so much, Thank you very much. டாக்டர் விநாயக், அந்த வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டீங்களா? மேடம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ப்ராப்ளம் இல்ல. எஸ். ஒரு நிமிஷம் மேடம். மேடம், இவங்க என் வைஃப். உங்களுக்கு ஃபோன். ஓகே. ஓகே மேடம். இப்பதான் இன்டர்வியூ முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியா போச்சு. மேடம், இவங்க என்னோட வைஃப். இவங்க உங்க சேர்மன் கிட்ட தெரியாம என்ன கேட்க போறீங்கன்னு புரியுது. மேடம் கோவமா தான் இருக்காங்க. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க. பளிச்சுன்னு ஒரு சாரி சொல்லிட்டு கொஞ்சம் ரிக்வெஸ்டா பேசி பாருங்க. அலோ பண்ணுவாங்க. நான் எதுக்கு சாரி சொல்லணும்? தப்பு செஞ்சது அவங்க. புரிஞ்சுக்காம பேசாத துளசி. தப்பு சரின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா உனக்கு மார்க்கா போட போறாங்க. அவங்க வந்தது சாரி கேளு. என்ன நடந்ததுன்னு தெரியாம சும்மா கோவப்படாதீங்க. எதை சொல்லி சாரி கேட்க சொல்றீங்க? உங்க மேலதான் தப்பு, இருந்தாலும் மன்னிச்சுக்கங்கன்னு சாரி கேட்கணுமா? காசு இருக்கிறதுனால எல்லா காலையும் விழ முடியாதுங்க. துளசி, அப்புறம் பேசுறேன். சாரி கேளு. நீங்க கிளம்புங்க. எஸ் மேடம், நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட இவ தப்புதான் மேடம். துளசி சாரி கேளு சீக்கிரம். மேடம், என் தங்கச்சிக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் கல்யாணம் ஆச்சு. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்காங்க. இப்போ விசிட்டிங் ஹவர்ஸ் இல்லை, உங்களை யாரையும் உள்ளே பார்க்க அலோவ் பண்ண முடியாதுன்னு உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சாரி சார், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மேனர்ஸ்னா என்ன, பேஷண்ட்ஸ் எப்படி நடத்தணும்னு மேடம் ரொம்ப அழகா புரிய வச்சாங்க. இவங்களுக்கு பேஷண்ட் மேல இருக்கிற அக்கறை எங்களுக்கு இருக்காதா? அன்டைம்ல கூட்டமா வந்தீங்கன்னா பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கல்ல. ஸோ சாரி, இப்போ உங்களை அலோவ் பண்ண முடியாது. மேடம், அவள் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட அப்படி பேசிட்டா. அவன் சார்பில் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க எதுக்கு சார் சாரி கேட்குறீங்க? நான் தான் எந்த தப்பும் செய்யல, யார் காலையும் விட மாட்டேன். மேடம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்களே. இந்தா என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கே மேனர்ஸ் பத்தி அம்மா அட்வைஸ் பண்றாங்க. அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுங்க. மேடம், சாரி மேடம். நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா. சாரி சார், ஹாஸ்பிட்டலுக்கு வர கிளைண்ட்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை மதிச்சு தானே ஆகணும். ஸோ நீங்கள் விசிட்டிங் ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்துக்கோங்க. இல்லை மேம், நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க மேம். மேம். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நீ கிரி பிரகாஷோட பிரதர் வீரராகவனோட டாட்டர். ஓ ஹாய், சாந்தி இல்ல? இல்ல, சாரு. ஓ சாரு. சாருக்கு எப்படி அவங்கள? சாருக்கு அவங்கள நல்லா தெரியும். என்ன அண்ணன் கல்யாணத்துல எல்லாமே இங்க இருக்க? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஓகே. ஆனா அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? சாரி மேடம், அப்பாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. யாரோ அப்பா மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்பா வர வரைக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பெரியப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. கல்யாணம் நின்ன வருத்தத்துல கல்யாணம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்.
பொண்ணோட அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் அவங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுவும் அவங்க தான் இருக்காங்க. எனிவே கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கும்னு நினச்சேன். ஸோ சேட். இட்ஸ் ஓகே. அதான் நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. சரியோ தப்போ பெரியவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தா நீங்க எதுவும் உள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அது அவங்களுடைய தப்பு இல்ல. அந்த பக்கத்துல நிக்கிறா பாரு, அவ யாரு? கல்யாண பொண்ணோட அண்ணி. பாக்குறதுக்கு அவ்வளோ சாதுவா இருக்கா, ஆனா அவ்வளோ திமிரா பேசுறா. அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, அதை செக்யூரிட்டி அலோவ் பண்ணல. அவங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. சாச்சா, இட் டசன்ட் மேட்டர். இவ பேசுறதுல யார் கன்சிடர் பண்றா? நீ சொல்றேங்கிறதுனால தான் அவளை அலோவ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. நோ ப்ராப்ளம். பாய். என்னங்க இது? வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டீங்களா? அவங்க எப்படி கோச்சுக்கிட்டு போறாங்க பாருங்க. அவங்க எதுக்கு கோச்சிட்டு போகணும்? தப்பு செஞ்சா என்னன்னு கேட்க கூடாதா? சரிங்க, நமக்கு காரியம் ஆகணும்னா நாம தானே பணிஞ்சு போகணும். வந்த இடத்துல ஏதோ பேசிட்டீங்க. ஒரே ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்குமா? பாருங்க எப்படி வெளியே நிக்கிறாங்கன்னு. சும்மா என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? துளசி, ஏன் எப்பவுமே இமோஷனலாவே பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன். நாம இங்க வந்துட்டு போற கிளைண்ட், அவ்வளவுதானே. அதை தாண்டி அவங்களுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் சேர்மனா இருந்தா என்ன தப்பு செஞ்சாலும் பேசாம இருக்கணுமா? தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தாங்க. துளசி, நீ இப்ப எதுக்கு தேவலாம் கொந்தளிச்சிட்டு இருக்க? பின்ன என்னங்க எல்லாரும் நான் தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா? ஐயோ துளசி, கொஞ்சம் அமைதியா பேசுங்க ப்ளீஸ். நான் தான் தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு அமைதியா பேசணும்? ஐயோ கடவுளே, இங்க பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ண பாக்குறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. துளசி, நீ இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வருது. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நம்ம பாத்துக்கிறேன். பூயும் தானே நான் வரேன், போ. சொன்னா கேளு துளசி, போ போ. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி, வாங்க போலாம். சாரு, ஐயோ என்ன அத்தை, நீங்க என்ன போய் இப்படி எல்லாம்? உன்னை கும்பிடாம வேற யார கும்பிடுறது சாரு? நீ மட்டும் இல்லைன்னா லாவண்யாவை நான் இப்படியா மாலையும் கழுத்துமா பார்த்திருப்பேன். அவ போய் சேர்ந்திருப்பாளே சாரு. அவ உயிரை காப்பாத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே, நீ எங்களுக்கு சாமிதாம்மா. அத்தை, இப்ப எதுக்கு அழறீங்க? அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. முதல்ல அழறத நிறுத்துங்க. நிதிஷ், வாங்க முதல்ல அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு குறையும் வராம அந்த கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். நல்லபடியா தீர்க்காயுசோட இருக்கணும். எழுந்திருங்க. அம்மா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்படியா குழத்தனமா இருப்ப? அத்தை, அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க அத்தை. நீ அனுபவிக்காத வேதனையாம்மா. இவ ஏம்மா இப்படி கோழையா இருக்கணும் சொல்லு? சரி விடுங்க அத்தை, அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. இனிமே லாவண்யாக்கு நிதிஷ் தைரியத்தை சொல்லி தருவான். 1000 தான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான் சாரு. முதல்ல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க பெரியப்பா பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லியிருக்கணும்.
இல்ல அத்தை, இப்ப வீடு இருக்க நிலைமையில இவங்களை அங்க கூட்டிட்டு போனா சரியா வராது. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா பெரியப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியல. கோவத்துல வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. அவங்க கோவப்பட்டா படட்டுமேம்மா, அந்த உரிமை கூட அவங்களுக்கு இல்லையா? இல்ல அத்தை, அவசரப்பட்டு அங்க போக வேண்டாம். முதல்ல நான் வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன். அது இல்லம்மா சாரு, அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது பெரிய பாதகம். அத போன்ல சொன்னா அவங்களுக்கு இன்னும் ஆத்திரம்தான் அதிகமா வரும். நேர்ல போய் நடந்ததெல்லாம் சொல்லி அவங்கள சமாதானம் பண்றதுதான் முறை. அத்தை, நேர்ல போனா இமோஷனலா ஏதாவது பேசிடுவாங்க. வீண் பிரச்சனை தான் அத்தை வரும். கொஞ்ச நாள் போகட்டுமே. அது வரைக்கும் அவங்க எங்கே இருப்பாங்க? அம்மா சொல்கிறது தான் சரி. நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்றதை அவங்களை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லாவண்யா மேட்டர் சொன்னால் கண்டிப்பாக அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லங்க, நம்ம என்னதான் சொன்னாலும் பெரியப்பா நம்மள புரிஞ்சுக்குவாரான்னு எனக்கு நீ அப்பா நினச்சானே பயப்படுறேன். அவர் திட்டினா என்ன தான் திட்டுவார், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இல்லப்பா, நீங்க ஒன்றும் முறையில்லாம கல்யாணம் பண்ணிக்கலையே. பிரச்சனை வராம இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க தானே. எல்லாத்தையும் எடுத்து சொல்லி சமாதானமா பேசி பார்ப்போம். வாங்க போலாம். அம்மா நீங்கள் எங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லப்பா, சின்ன பசங்களா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சம்மந்திக்கு மேல இன்னும் கோவம் அதிகம் ஆகும். நான் வந்தேன்னா பக்குவமா பேசுவேன். வேணாம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே இருங்க. ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடா எனக்கு வந்துருச்சு? இவங்க வாழ்க்கையை விடவா எனக்கு உடம்பு முக்கியம்? அத்தை சொன்னா கேளுங்க. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்றது நல்லது இல்ல. ஐயோ, என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எப்ப இவங்கள மாலையும் கழுத்துமா கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினியோ அப்பவே என் உடம்புக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அம்மா வாங்க போலாம். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம். இல்லங்க, அத்தை வரட்டும். அத்தை வந்தா பெரியப்பா கொஞ்சம் சமாதானம் ஆவாரு. சரி அத்தை, நீங்க இருங்க. நாங்க போய் ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டிட்டு வந்துடுறோம். வாங்க.